சோஷியல் சர்வீஸ் அந்த ஒரு அக்கறை இருந்தால் தான் இந்த தாட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்க ஒரு ப்ரொஃபஷனலாக நான் வந்து படத்தில் தான் நிறைய தடவை பார்த்துக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுனால ஒரு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. அவர் பார்த்துட்டு அப்புறம் தான் எனக்கு ஒரு ஒரு ஸ்கூலில் வந்து எல்லாரும் பார்த்துட்டு வந்து ஒரு பெருமையாக இருக்கும். சின்ன வயசுலேருந்து பார்க்கணும்னு ஆசை, எப்படியாவது போயிடலான்னு. வீட்டுக்கெலாம் அப்பப்போ போனால் பார்க்க முடியாது. ஆனால் ஒரு படிப்பு வச்சு இப்போ நான் பார்க்க வந்திருக்கேன். ரொம்ப பெருமையாக இருக்கும். ஆன் ஸ்க்ரீனை விட ஆஃப் ஸ்க்ரீன்லையும் சூப்பர் ஹீரோவாக இருக்காரு. அது இன்னும் சூப்பராக இருக்குது. எல்லா வருஷமும் அதை கண்டினியூ பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நானும் பெருசாகி ஒரு பெரிய லெவலுக்கு வந்து விஜயானா மாதிரி சர்வீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். எல்லாருக்கும் உதவி செய்கிறாரு. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு முதலமைச்சராக வந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் ஓட்டு போடுறது அவருக்கு தான் ஓட்டு போடுவேன். எஜுகேஷனில் ஃபோக்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இது ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்ல ஃபீல் பண்ணேன். என்ன சொல்றதுனே தெரியல. சாருக்காகவாச்சும் மார்க் வாங்கணும் அப்படிங்கறத இப்ப பல பேர்த்தோட தாட். அது ஆக்சுவலி நல்ல தாட்டும் தான் கூட. இப்ப அதனால நிறைய பேர் நல்லா படிச்சு மார்க்ஸும் வாங்குறாங்க. ரொம்ப எக்ஸைட்டட் தான். அதுவும் ஸ்டடீஸால மார்க் எடுத்து பார்க்க வரோன்றது வந்து ஒரு பெருமையா இருக்கு, அச்சீவ்மெண்டா இருக்கு. அந்த மார்க்கோட வேல்யூ வந்து தெரியுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சின்ன வயசுல இருந்தே தளபதியோட பெரிய ஃபேன், அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பாக இப்போ நிறைய பேர் இன்னும் வருவாங்க. இன்னும் அவர் நல்லா செய்வார். நாங்கள்லாம் அவருக்கு துணையாக இருப்போம். கண்டிப்பாக அவர் செய்வார். நாங்கள் திருச்சியிலேருந்து வரோம். ஸ்ரீவித்யா. நான் சிஎஸ் குரூப்பில் 586 எடுத்திருக்கேன் 12th. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இந்த மாதிரி மார்க் எடுத்தவங்களை ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ஹாய் அண்ணா. ஹாய் அண்ணா சொல்லு. ஏன்னா ஒரு ஒரு சோஷியல் சர்வீஸ் அந்த ஒரு அக்கறை இருந்தால் தான் இந்த தாட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்க ஒரு ப்ரொஃபஷனலாக ஆக்டிங்லேருந்து இது வர்றது ஒரு மிகப்பெரிய முடிவு. ஸோ எக்ஸைட்டடாக இருப்பா. அது எப்படி இருக்கும்? என் பேர் நயோமி. நான் விழுப்புரத்துலேருந்து வரேன். நான் 10th வந்து 480. இப்போ +1 படிக்கிறேன். புரியல. நான் வந்து படத்தில் தான் நிறைய தடவை பார்த்துக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுனால ஒரு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. அவர் பார்த்துட்டு அப்புறம் தான் எனக்கு ஒரு ஒரு ஸ்கூலில் வந்து எல்லாரும் பார்த்துட்டு வந்து ஒரு பெருமையாக இருக்கும். இந்த மாதிரி ரிங்கு அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கறது பதிலாக லேப்டாப்பு அந்த மாதிரி ஏதாவது நிறைய விஷயங்கள் கல்விக்கு யூஸ் பண்ணுற விஷயங்கள் அந்த மாதிரி நிறையா கொடுத்தா எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பசங்க வந்து தியேட்டர்ல போய் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. நான் ஒரு தடவை கூட தியேட்டருக்கு போய் பார்த்தது இல்லை. அதுக்கு டிவில தான் பார்த்துருக்கேன். ஒரு தடவையாவது தியேட்டருக்கு போய் பார்க்கணும். அது பார்க்காத போது ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவேன் நான். ஃபர்ஸ்ட் தேங்க்யூ தான் சொல்லுவேன் நான். ஏன்னா எனக்கு இவ்வளோ நான் சின்ன கிராமத்துலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன்னா அவரும் ஒரு காரணம் தான். அவருக்கு ஒரு மனசு இருந்தனால தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் தேங்க்யூ தான் நான் சொல்லுவேன். என் பேர் ஃபாரிஷியா. நான் வில்லியாக்கம் தொகுதியிலேருந்து வரேன். நான் 10th 500க்கு 489 எடுத்தேன். போன வருஷமே தளபதி நான் பார்க்கணுன்றதுக்காகவே படித்தேன். ஆனால் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டேன். இந்த வாட்டி பார்க்க போகிறேன். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு. ஆமாம், சின்ன வயசுலேருந்து பார்க்கணும்னு ஆசை, எப்படியாவது போயிடலான்னு. வீட்டுக்கெலாம் அப்பப்போ போனால் பார்க்க முடியாது. ஆனால் ஒரு படிப்பு வச்சு இப்போ நான் பார்க்க வந்திருக்கேன். ரொம்ப பெருமையாக இருக்கு. முதல்ல ஒருத்தர் நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிலேட் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லான்னு இருக்கேன். பர்த்டே அன்னைக்கு சொல்ல முடியல, ஸ்டேட்டஸ் தான் போட முடிஞ்சுது. இப்போ டிலே ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லான்னு இருக்கேன். கண்டிப்பாக நிறைய பண்ணுவாருன்னு நம்புகிறோம். இதே மாதிரி நிறைய பரவாயில்ல. நான் ஏதாவது பழைய படம் பார்த்துக்கலாம், ரீ ரிலீஸ் பண்ணால் பார்த்துக்கலாம்.
என் பேர் அஸ்விதா. நான் திருச்சியிலேருந்து வரேன். நான் த பிரிட்டிஷ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படித்தேன் 10th ஸ்டாண்டர்டில். நான் ஸ்கூலில் நான் தான் ஃபஸ்ட்டு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இங்கே வந்ததில். விஜய் பார்க்கவும் நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னுடைய பிரின்சிபல் மேம் கஜலட்சுமி மேம் அண்ட் ரஞ்சனா மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்பிக்கிறேன் இந்த நேரத்தில். என்னுடைய அப்பா என்னோடய பேக் போனாக இருந்தாங்க. அவங்க தான் எனக்கு வந்து சேஃபான அட்மாஸ்பியர் உருவாக்கி படிக்க வச்சாங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்பிக்கிறேன். விஜய் நான் பார்க்க போன எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ் சார். இதே மாதிரி எல்லா வருஷமும் எல்லா குழந்தையும் என்கரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அப்போ இன்னும் மேலும் நெக்ஸ்ட்னு நினைக்கிறாங்க. நான் இந்த வருஷம் மட்டும் கிடையாது, 12th இதே மாதிரி நல்ல மார்க் வாங்கி திரும்பி விஜய் நான் பார்க்க வரணும்னு ஆசைப்படுறேன். ஆன் ஸ்க்ரீனை விட ஆஃப் ஸ்க்ரீன்லையும் சூப்பர் ஹீரோவாக இருக்காரு. அது இன்னும் சூப்பராக இருக்குது. எல்லா வருஷமும் அதை கண்டினியூ பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நானும் பெருசாகி ஒரு பெரிய லெவலுக்கு வந்து விஜயானா மாதிரி சர்வீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப தேங்க்ஸ் நான் இந்த இடத்துக்கு வர வச்சதுக்காக. அவங்களுடைய பிளெஸிங் எனக்கு வேணும்னு கேட்பேன். என்னோட பேர் ஜி சரண்யா. நான் திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயத்துலேருந்து வரேன். நான் வந்து ஜெயவாசு மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து படிக்கிறேன். நான் 10th வந்து 498 மார்க் எடுத்தேன். அதுக்காக தளபதி விஜய் அவங்க எனக்கு அவார்ட் கொடுக்க கூப்பிட்டுருக்காங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லாருக்கும் உதவி செய்கிறாரு. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் முதலமைச்சராக வந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் ஓட்டு போடுறது அவருக்கு தான் ஓட்டு போடுவேன். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். என்னோட எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க இன்னும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. நான் வந்து இந்த மாதிரி கூப்பிட்டு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக ஃபீல் ஆகுது. ரொம்பவே மிஸ் பண்ணுவோம் ஸ்க்ரீனில். அவர் அரசியலே வந்தால் இன்னுமே நாங்கள் இன்னும் சந்தோஷப்படுவோம். நன்றி. உங்களை பார்த்ததுலேயே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுவேன். நான் அதை என்ன பேசுறதுனே தெரியல. எனக்கு ஆச்சரியத்திலே மூழ்கிடுவேன். என்ன சொல்லணும்? நான் வந்து வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் நெக்ஸ்ட் ஆசனாமட்டுன்ற ஒரு கிராமத்துலேருந்து வரேன். இத்தனை நாள் ஸ்க்ரீனில் பார்த்தால மீட் பண்ண போகிறோன்றது கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்குது. அவ்வளோதான். எஜுகேஷனில் ஃபோக்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். அவர் வந்து எஜுகேஷனில் ஃபோக்கஸ் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். பார்க்கலாம் சொல்கிறேன். என் பேர் ஜிஷ்ணு. நான் ராணிப்பேட்டில் இருந்து வரேன். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஃபஸ்ட் டைம் ஒரு பெரிய ஒரு சாரை பார்க்க போகிறேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ அப்புறம் இந்த மாதிரி பார்ப்பேன்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ திஸ் மை ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நான் அதை பற்றி எப்படி சொல்கிறதுன்னு தெரில. பட் நான் படித்தேன், நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கி இப்படி வருவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அதனால் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறதுன்றதுனால. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இது ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்ல ஃபீல் பண்ணேன். ஸோ நான் ஒரு படங்களை ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு வரேன். ஸோ லைக் 5 to 6 years பார்த்துட்டு வரேன். ஸோ நெக்ஸ்ட் கோட் படம் வேறு வரப்போகுது. ஸோ அதுக்கப்புறம் மிஸ் பண்ணுவேன். ஆப்வியஸ்லி நிறைய மிஸ் பண்ணுவேன். அவர் ஆக்டிங்லாம் நல்லா இருக்கும். ஸோ மோஸ்ட்லி மிஸ். ஆமாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
ஹார்ட் ஒர்க் பண்ண அதனால அவன் வின் பண்ணியிருக்கான். நீங்களும் தளபதி மீட் பண்ண போறீங்க. ஆமாம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இது பண்ணுறது அவர்கிட்ட மட்டும் கொடுத்துடலாமா? பிடிச்சிட்டே இருந்தா பேசு, ஒரே ஒரு இது மட்டும் பேசு. நீங்க நம்ம தளபதி மீட் பண்ண போறீங்க. தளபதி மீட் பண்ண போறோம். எப்படி இருக்கு? ஜாலியா இருக்கு. ஜாலியா இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறீங்களா? ஆமா. அண்ணன் கூட இருக்கீங்களா? அண்ணன் எந்த அளவுக்கு பிடிக்கும்? அண்ணன் எந்த அளவுக்கு பிடிக்கும் உனக்கு? ரொம்ப பிடிக்குமா? அதாவது குடிச்சிட்டே இருந்தீங்களா சந்தோஷத்துல? சொல்லுங்க, எங்க வரீங்க? உங்க பேரு? நான் நிவிதா முசிறியில இருந்து வரேன். சரி, எத்தனை படிக்கிறீங்க? 10th எத்தனை மார்க்? 485. நம்ம தளபதி ஸ்கிரீன்ல பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பார்க்குறீங்க. சொல்றதுக்கு வேர்ட்ஸே இல்லை. கண்டிப்பா ரொம்ப ஈகரா தான் இருக்கேன். யாரா இருந்தாலும் அவங்களோட ஃபீலிங் அப்படிதான் இருக்கும். கண்டிப்பா தளபதி அவங்க பார்க்கணுன்றதால பல்வேறு படிச்சு நல்ல மார்க் எடுத்துட்டு வராங்க. கண்டிப்பா கண்டிப்பா என்ன சொல்றதுனே தெரியல. சாருக்காகவாச்சும் மார்க் வாங்கணும் அப்படிங்கறது இப்ப பல பேர்த்தோட தாட். அது ஆக்சுவலி நல்ல தாட்டும் தான் கூட. இப்ப அதனால நிறைய பேர் நல்லா படிச்சு மார்க்ஸும் வாங்குறாங்க. சின்ன வயசுல இருந்து ஸ்கிரீன்ல பார்த்து நம்ம தளபதி வந்து நேர்ல பார்த்து பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட சொல்ற வார்த்தை என்னவா இருக்கும்? அப்படிலாம் எதுவும் யோசிக்கல. யோசிச்சுக்கோங்க, நம்ம தளபதியை பார்க்க போறோம். இதை சொல்லிடணும்ல. ஃபர்ஸ்ட் டைம் அதை ஒரு தடவை பார்க்க போறோம் சொல்லிடணும். இதே மாதிரி தொடர்ந்து ஆமாண்ணா, அது வந்துட்டு இதுக்கு மேலே அவரோட இன்ட்ரோ பார்க்க முடியாதுங்கிற வருத்தம் எல்லா தளபதி ஃபேன்ஸு ஃபேன் இல்லாத எல்லாத்துக்குமே இருக்கும். கண்டிப்பா உண்மையாலங்க உண்மை. ஆமாம் சார். என் பேர் சுபிக்ஷா. நாங்க செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரோம், மருமலை நகர்ல இருந்து. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். நாங்க ஒரு 3 ஃபேமிலி ஜாயின் பண்ணி வந்தோம். என் பேர் கிஷாலி. நாங்க சிங்கப்பெருமா கோயில்ல இருந்து வந்திருக்கோம். 10th 494 மார்க். ரொம்ப எக்ஸைட்டட் தான். அதுவும் ஸ்டடீஸால மார்க் எடுத்து பார்க்க வரோன்றது வந்து ஒரு பெருமையா இருக்கு, அச்சீவ்மெண்டா இருக்கு. அந்த மார்க்கோட வேல்யூ வந்து தெரியுது இதுல இருந்து. எல்லாரும் மாதிரி தான் எனக்கும் எக்ஸைட்டடா தான் இருக்கு. சந்தோஷம். அப்படி முதல்ல நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்காக நல்ல மார்க் எடுத்தோம். அதுக்கப்புறமா நல்ல மார்க் எடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஓகே நம்ம விஜய் பார்க்க போகும்போது சந்தோஷமா தான் இருக்கு. இது இந்த ரெகாக்னிஷன் இது வந்து இன்னும் நெக்ஸ்ட் இயர் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் ஒரு மோட்டிவேஷனா இருந்து எல்லாரும் நல்லா படிப்பாங்க. ஸோ இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. நெக்ஸ்ட் இயர் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அட்வான்ஸ். தளபதி விஜயை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஜய் சார் விஜய் சார் தளபதி நேர்ல பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சொல்ற முதல் வார்த்தை என்னவா இருக்கும்? I love you sir. Happy நான் சொல்லுவோம். அதேதான். தளபதி ஸ்கிரீன்ல 2026 ஆமா T70 எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். என்ன இருக்கா? ஸ்கிரீன்ல நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல மிஸ் பண்ணோம். உள்ள ஆக்சுவலா வந்துருவாங்க. சோ அது எப்படி மிஸ் பண்ணுவோம். ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அதேதான் மிஸ் பண்ணுவோம். லோக்கே அண்ணா கூட T70 எடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா லியோ 2 எடுத்தா நல்லா இருக்கும். என்னுடைய பேர் ரூபிகா. நான் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரேன். நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சு 495 மார்க் எடுத்திருக்கேன். இந்த அக்கேஷனுக்கு வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி. இதே போல விஜய் அண்ணா வந்து எல்லா வருஷமும் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இங்க வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சின்ன வயசுல இருந்தே தளபதியோட பெரிய ஃபேன், அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர்கிட்ட
ஃபஸ்ட்டு நான் உங்களுடைய ஃபேன், நான் சின்ன வயசுலேருந்து உங்களுடைய ஃபேன் அப்படின்னு சொல்லுவேன். வேறு எதுவும் தெரியல. ஆ புரியல. அது ஒரு பெரிய லாஸ் தான் சினிமாவுக்கு. இருந்தாலும் அவர் இத்தனை படம் நடித்தது வந்து ரொம்ப சந்தோஷம். அவர் ஆக்டராக மட்டும் இல்லாமல் இனிமேல் ஒரு பொலிட்டீஷியனாகவும் வந்து எல்லாருடைய மனசுலையும் பதிய போகிறாருன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருப்பத்தூர்லேருந்து வந்திருக்கேன். என் பேர் நதியா, திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட். நான் 10th 496 மார்க் எடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்றதுன்னே தெரியலையே. அதனால மிஸ் பண்ணுவோம்ல. ஒரு பொலிட்டீஷியனாக வரது ரொம்ப சந்தோஷம். கும்மிடிப்பூண்டி தொகுதியிலிருந்து அத்தைங்கவனம் ஒரு கிராமத்துலேருந்து வரேன் ப்ரோ. இப்போ 12th முடிச்சிருக்கேன். 600க்கு 588 எடுத்திருக்கேன் ப்ரோ. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதுக்கு தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிருக்கேன். கண்டிப்பாக எனக்கு கண்டிப்பாக இப்போ நிறைய பேர் இன்னும் வருவாங்க. இன்னும் அவர் நல்லா செய்வார். நாங்கள்லாம் அவருக்கு துணையாக இருப்போம். கண்டிப்பாக அவர் செய்வார். லவ் யூ லாட்ஸ்ண்ணா. ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் அவர் அரசியலில் இன்னும் நிறைய செய்வார். சினிமாவை பார்க்கறது வேறு, அரசியலாக பார்க்கறது வேறு. அவர் அரசியலில் உண்மையாலே நிச்சயமாக செய்வார். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் கோட் கண்டிப்பாக பார்க்கணும். அவர் இந்த மாதிரி விழா வருஷம் வருஷம் செய்யணும்னா இன்னும் அங்கே கஷ்டப்படுறவங்களுக்கு, உணவு இல்லாதவங்களுக்குலாம் உணவு தரது, வீடு கட்டி தரது, அவர் இன்னும் நிறைய செய்வார். இன்னும் அரசியலுக்கு வந்தால் கண்டிப்பாக இன்னும் நிறைய செய்வார். ஆமாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெத்தங்களோட வந்துருக்கு, என் பையன் வளர்ந்துருக்கு. நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். நல்லா படிச்சிருக்கிறான். MBBS ஆகணும்னு ட்ரை பண்ணியிருந்தேன். அது அவனுக்கு சிறந்த ஆசை. வந்து பொதுமக்கள் நல்லா சேவை செய்யணும், எங்கள் கிராமத்தை அடிப்படை வசதி நல்லா செய்யணும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நாடு முன்னேற்றம் நல்லா இருக்கும். இளைஞர்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும். நல்ல தொழில் முன்னேற்றம் இருக்கும். நல்லா பாடுபடுவார்கள் எதிர்பார்க்கிறோம். புது கேத்தாருங்களுக்காக விஜய் நல்லா பண்ணுவார்.